ஆந்திராவில் தெருநாய் கடித்து குதறியதில் 4 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனுக்கு நேர்ந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள ஸ்வர்ணபாரதி நகரைச் சேர்ந்த தம்பதி நாகராஜு ராணி. இந்த தம்பதியின் 4 வயது மகன் ஐசக். இவர் தனது வீட்டின் முன்பு நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். அங்கு வந்த தெருநாய் ஒன்று திடீரென ஐசக்கை துரத்தி உள்ளது. அச்சத்தில் ஓடிய சிறுவனை விடாமல் துரத்திய நாய் கழுத்தை கவ்வி உள்ளது. அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவர்கள் கற்களை வீசி நாயை துரத்த முயற்சித்துள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டி சிறுவனை மீட்டுள்ளனர். இரத்த வெறி பிடித்த நாயின் கோரை பற்கள் பெஞ்சு கழுத்தில் ஆழமாக பதிந்ததில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. தங்களது மகனை நாய் கடித்து குதறியதை அறிந்து பதறி துடித்த பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடி உள்ளனர். குண்டூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதும் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்துள்ளனர். அதில் ஏற்கனவே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதை கேட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது. பெருநாய் ஆக்ரோஷமாக கடித்ததில் சிறுவனின் கழுத்து நரம்புகள் சேதமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிறுவனை கடித்தது தெருநாய்தானா அல்லது யாராவது பராமரித்து வரும் வளர்ப்பு நாயா என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெருநாய் கடித்து குதறியதில் 4 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குண்டூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.